எதைப்பாச்சு உங்களால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்கிறீங்களா? ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஃபைனாக போயிட்டுருக்கீங்க கூட அந்த உள்ளுக்குள்ளே சத்தம் இல்லாமல் ஹெவியாக ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. உங்களோட கெப்பாசிட்டி என்ன, உங்கள் பொட்டன்ஷியல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வச்சு உங்களால் இப்படியெல்லாம் இருந்திருக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் விட்டு போட்டு ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு செட்டில் ஆயிருப்பீங்க. அதை யோசனை பண்ணியில் ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் பாருங்கோ, அதுதான் இந்த ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு டேலண்ட் இல்லாமல்லாம் இல்லை, நீங்கள் பெருசாக ஒரு ஃபெயிலியரையும் பார்க்கல. ஆனால் அப்பப்போ சில விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கே உங்களை நினச்சா பெருமையாகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களால் இன்னும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறீங்க. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த கேப்பு, அந்த பொட்டன்ஷியலை வச்சு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க முடியும்னு ஒரு இடம் இருக்குது. அதையெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறீங்க பாருங்க. அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பு தான் ஒரு ப்ரெஷரை உருவாக்குது. அதுதான் உங்களுக்கு செல்ஃப் டவுட்டை கொண்டு வருது. அடுத்த வீக்கு கூட உங்களை கம்பேர் பண்ண சொல்லுது. குட் டேஸ்லையும் கூட அந்த ஸ்ட்ரெஸ் உங்கள் கூடவே இருந்துகிட்டே இருக்குது. இங்கே யாரும் சொல்லாத உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இன்கேப்பபிளாக இருக்கிறனாலெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் வரவே இல்லை. உங்களால் எதெல்லாம் முடியும்னு ஒரு அவேர்னஸ் இருக்குது பாருங்கோ. அதனால தான் நீங்கள் இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அந்த அவேர்னஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லானது, ஆனால் பவர்ஃபுல்லானது. அதனால நீங்கள் லோவாக ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. உள்ளுக்குள்ள அந்த ஃபயர் இன்னும் அலைவாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். உடனே நீங்கள் பெரிய உயரத்துக்கு அப்படியே தாவணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஓவர் நைட்டில் அம்பானி ஆகிற கதையெல்லாம் வேண்டாம். எப்படியெல்லாம் இருக்கணும்னு இமேஜின் பண்ணி வச்சிருப்பீங்க பாருங்க. அந்த லைஃப்பை நோக்கி ஹானஸ்டான ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சா கூட போகுது. நீங்கள் இப்படி எடுத்து வைக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்ஸு உங்கள் பொட்டன்ஷியலை மேட்ச் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு பர்பஸாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரு. சின்ன சின்ன படி தானோ, எடுத்து வச்சு பாருங்க. சரிலோ?